என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அதிக கால்சியம் அதிக புரோட்டீன் உள்ள சீம்பால் கேக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சீம்பால் கேக்கு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாங்களா. எனக்கு சீம்பால் ஒரு 1/2 லிட்டர் மட்டும் எனக்கு கிடச்சிச்சுங்க. அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் வீட்டுக்காரங்க மாடு கன்று போட்டால் கூட கொடுப்பாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி பக்கத்தில் வீட்டுக்காரங்க கன்று போட்டு கொடுத்தாங்க. ஒரு 2-3 வீடு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு 1/2 லிட்டர் பால் மட்டும் கொடுத்தாங்க. இப்போ சுக்கு ஒரே 1 டீஸ்பூன், இந்த டீஸ்பூனில் சின்ன டீஸ்பூன் தாங்க, 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா 1/2 லிட்டர் பால் தானுங்க, அதனால போதும். ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேங்க. சர்க்கரை இந்த மாதிரி டம்ளரில் ஒரு 2 டம்ளர் போட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், குறைவாக வேணும்னா குறைவாக போட்டுக்கலாங்க. நம்ம இனிப்பு நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ இந்த ஏலக்காவை நான் நல்லா தட்டிக்கிட்டு வந்துடுறேங்க. நம்ம ஏலக்காவை இந்த மாதிரி தட்டிக்குங்க. நீங்கள் ஏலை பொடியாக வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கலாங்க. இல்லை என்கிட்ட பொடி இல்லை அப்படின்னா ஏலக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தட்டிக்கங்க. அந்த தோலோடு தான் போடணும், போட்டால் தான் நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நான் சர்க்கரை 1/2 லிட்டருக்கு இந்த மாதிரி டம்ளரில் 2 டம்ளர் போட்டேங்க. 1 டம்ளர் போட்டுட்டேன் சர்க்கரை. இங்கே பாருங்கள், இன்னும் இது கரையில் 1 டம்ளர் போட்டுட்டேன். இன்னும் 1 டம்ளர் போட்டேன்னா எனக்கு இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த டம்ளர்லேயும் போட்டுக்கலாம். சர்க்கரை இந்த பாலுக்கு தேவையான அளவு போட்டுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையணும், அந்த அளவு நல்லா கலக்கி விடணுங்க. இப்போ நமக்கு சர்க்கரை நல்லா சூப்பராக கரைஞ்சிருச்சுங்க. இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு வடிதட்டு வச்சு வடிச்சுக்கலாங்க. ஏன்னா சர்க்கரையில் இருக்கிற அந்த தூசு மண் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதை நம்ம வடிச்சுக்கலாம். நல்லா வடிதட்டில் வடிச்சுக்கலாங்க. வடிச்சாச்சுங்க. இதை நீங்கள் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சீம்பால் வெந்ததுக்கப்புறம் நம்ம கேக் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், அகலமானதாக இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாங்க. சுக்கு பொடி அப்படியே போட்டுக்கலாங்க. சுக்கு பொடி அப்படியே பரவலாக போட்டுவிடுங்க. போட்டுட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த சுக்கும் ஏலக்காவும் நல்லா கலந்துக்கலாங்க. நீங்கள் இந்த இடத்துல சும்மா ஒரு டிராப்பு உங்களுக்கு இனிப்பு போதுமா இல்லைன்னா தேவைப்படுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனிப்பு பத்தலை அப்படின்னா போட்டுக்கோங்க. நீங்கள் அஸ்கா தான் போடணுங்கிறது இல்லை, நாட்டு சர்க்கரை கூட போடலாங்க. சீம்பால் வாங்குறீங்களோ அந்த 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 பாலை மட்டுமே ஊற்றுங்க. அது கூட தண்ணி ஊற்றுறது அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நமக்கு கேக் நல்லா கெட்டியாக வராது. அதுக்காக நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துக்குங்க. இப்போ நம்ம இட்லி பானையில் நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேங்க. நம்ம எப்படி இட்லிக்கு தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரி தாங்க. நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடித்தட்டு இருக்குது இல்லைங்க, இட்லி தட்டு, அதை வச்சிடலாங்க. அதை இப்படி நேராக வைக்கக்கூடாது. ஏன்னா நேராக வச்சோம்னா நம்ம தட்டி வைக்க முடியாது, இப்படி கமுத்தி வச்சிடணும். இப்படி கமுத்தி வச்சுட்டு நீங்கள் இந்த உங்கள் இட்லி பானை எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரமும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மூடி தட்டு வச்சு இட்லி பானை வச்சுட்டு இட்லி மூடி வச்சு இப்படி நல்லா மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் வேகணுங்க. வெந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கேக்காக மாறும். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 1/4 மணி நேரம் விட்டுட்டுங்க. நான் இப்போ இட்லி பானை கீழே இறக்கி வச்சு பார்க்கலாங்க. பாருங்க, தட்டு வச்சனால மேலே இருக்கிற அப்படியே ஆவி தண்ணியெல்லாம் அப்படியே தட்டு மேலேயே விழுந்துருச்சுங்க. பாருங்க, நல்லா நமக்கு நல்லா வெந்துருச்சு. எப்படி வெந்துருச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு கத்தி நம்ம இப்படி வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. கத்தி ஒட்டாமல் வந்திருக்குது பார்த்தீங்களா. இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம கட் பண்ணலாங்களா. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமே நம்ம கட் பண்ணலாங்க. சூப்பராக நமக்கு சீம்பால் கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க.
இது நம்ம தண்ணி மட்டும் ஊற்றக்கூடாதுங்க. நம்ம எப்படி பால் வாங்குறோமோ அப்படியே தான் நம்ம வந்து சர்க்கரை இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கணுங்க. சூப்பராக இருக்குங்க. இது வந்து ரொம்ப புரோட்டீன் சத்து, இது புரோட்டீன் வந்து இது அதிகம், கால்சியமும் அதிகங்க. இது கிடச்சிச்சின்னா நீங்கள் விட்டுறாதீங்க. பால்காரர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பால் ஊற்றுறவர்கிட்ட கேட்டீங்கன்னாவே இந்த மாதிரி சீம்பால் கிடச்சின்னா எனக்கு கொடுங்கன்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்து டெய்லி ஒன்றா ஒவ்வொரு பீஸாக கூட எடுத்து சாப்பிட்லாங்க. வளர குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.